விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்கிறது. 1000 தாதியர்கள் எல்லாம் தீபங்களை தூண்டிவிடும் போது அவர்களின் தலைவியும் திரியை தூண்டிவிட்டு எண்ணெய் படிந்த கைவிரலை தன் தலையில் துடைத்து கொண்டார். அதை கண்டதும் விக்ரமாதித்தன் கலகலவென சிரித்து அவளை நோக்கி, வாடி அம்மா தீபநாயகி, உனது அரசியாகிய பேசாமடந்தை நாச்சியார் இங்கே வந்தால் அவளின் அழகு என்ன குறைந்து போகுமா? நான் ஏமாறவில்லை என்பதை உன் நாச்சியாருக்கு தெரிவித்து என் பசிக்கு உணவெடுத்து அவளை பரிமாற வரச் சொல் என்றான். அதை கேட்டது தீபநாயகி வெட்கி தலைகுனிந்து வந்த வழியே திரும்பிச் சென்று அமிர்த மோகினியிடமும் தன் தலைவியிடமும் சொன்னாள். அதை கேட்டு துணுக்குற்ற பேசாமடந்தியும் அவளுடைய தாயாரும் இனி என்ன மோசம் செய்யலாம் என்று யோசித்து சமையல் செய்யும் தாதியான சம்பரவல்லியை வரவழைத்து அவளுக்கு பேசாமடந்தியைப் போல் அலங்காரங்கள் செய்து சில தாதிகள் கட்டியம் கூற, சிலர் காலஞ்சி ஏந்த, சிலர் வெண்சாமரம் வீச, சிலர் 32 நலபாகத்துடன் சோறு கறிகள் எடுத்து ஏக ஆடம்பரத்துடன் ராஜனிடம் திரும்பி அனுப்பி வைத்தார்கள். இம்முறையும் விக்ரமாதித்தன் பிரமித்து, இவள்தான் பேசாமடந்தையோ என்று மெல்ல வேதாளத்தை கேட்டான். அதற்கு அரூபமான வேதாளம், அதை தந்திரத்தால் தான் அறிய வேண்டும். அவள் ஆசையோடு உமக்கு உணவு பரிமாறும் போது நான் மறைமுகமாக நெய் கிண்ணத்தை கவிழ்த்து நெய்யை எல்லாம் கொட்டிவிடுகிறேன். வேறு நெய் கொண்டு வரும்படி அவள் அதிகாரத்துடன் உத்தரவிட்டால் அவள் பேசாமடந்தையே தான். கொட்டிய நெய்யை வழித்து அள்ளி மறுபடி விடுவாளேயானால் அவள் சமையல்காரி என்று அறிந்து கொள்ளும் என்றது. அவ்வாறே தாதி சம்பரவல்லி சல்லாவச் சிரிப்புடன் சாதம் பரிமாறும் போது வேதாளம் அரூபமாக சென்று நெய் கிண்ணத்தை கவிழ்த்து விட்டது. உடனே அவள் சற்றென்று கொட்டிய நெய்யை வழித்து அள்ளி கிண்ணத்தில் வடித்தாள். அது கண்ட விக்ரமாதித்தன் கலகலவென சிரித்து, ஏய் சமையல் செய்கிற வெள்ளாட்டியே, எனக்கு பணிவிடை செய்ய அந்த பேசாமடந்தை வரலாகாதோ? அள்ள குறைந்து விடுமோ அவளழகு? போய் அவளை வரச் சொல்லடி என்றான். வெட்கி தலை குனிந்த வெள்ளாட்டியும் ஓடி சென்று பேசாமடந்தியின் தாயாரிடம் நடந்ததையெல்லாம் தெரிவித்தாள். அதை கேட்டு கலக்கம் கொண்ட அமிர்த மோகினி பலவாராய் வருத்தமுற்று வேறு வழியின்றி பேசாமடந்தியை கூப்பிட்டு, மகளே, இதுகாரும் உன்னை சூதில் ஜெயித்து கூட்டிப்போக வந்த ராஜாதி ராஜர்கள் எல்லாம் 2வது வாசலிலே தலை மொட்டையாகி போனார்களே தவிர நம்மை ஜெயிக்கவே இல்லை. இப்போது வந்திருப்பவனோ 10 வாசலம் கடந்து வந்து பள்ளியறைக்கு உன்னை வாடி என்று உன்னை கூப்பிடுகிறான். நாம் அனுப்பிய 2 தாதியர்களில் ஒருத்தியை நீ என நினைத்து அழைத்து போவான் என எண்ணி இருந்தோம். அதிலும் அவன் ஏமாறவில்லை. இனி அவனை வெறும் கையோடு விரட்டி அனுப்ப வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் காத்திருக்கும் சிருங்கார மண்டபத்தில் வந்து நின்றவளாய் 4 தாதியர்களின் மனதில் மறைவில் நின்று கொண்டு, ராஜகம்பீரனே, நீர் என் குமாரியை ஜெயித்து மனம் புரிந்து கூட்டிச் செல்ல வேண்டுமென்றால் நீர் நிறைவேற்றிய வேண்டிய நிபந்தனை ஒன்றும் பாக்கி இருக்கிறது. அது என்னவென்றால், உமது கட்டிலுக்கு எதிரில் ஒரு கட்டில் போட்டு 2 கட்டிலுக்கும் இடையே ஒரு திரைச்சீலை கட்டி பேசாமடந்தை இன்றிரவு முழுவதும் அமர்ந்திருப்பாள். பொழுது விடுவதற்குள் அவளை 3 வார்த்தை பேசுமாறு செய்ய வேண்டும். அப்போதுதான் நீர் அவளை தொடலாம். இரவு முழுவதும் அவள் பேசாமல் இருந்துவிட்டால் பொழுது விடிந்ததும் நீர் வந்த வழியை பார்த்து கொண்டு போக வேண்டும். அவள் வாயை திறந்து பேசுவதற்கு முன்னால் அவளை நீர் வலிய தீண்டினால் உன் தலை 1000 சுக்கலாய் உடைந்து போய்விடும் என்று அறிவித்தாள். அதற்கு விக்ரமாதித்தன் சம்மதிக்கவே அவனுடைய கட்டிலுக்கு எதிராக பேசாமடந்தைக்கு மற்றொரு கட்டிலும் போடப்பட்டு 2க்கும் இடையே கனமான திரைச்சீலை ஒன்று கட்டி தொங்கவிடப்பட்டது. பிறகு அமிர்த மோகினி பேசாமடந்தியை கூப்பிட்டு, மகளே, வந்திருப்பவன் என்ன சொன்னாலும் நீ வாய் திறந்து பேசாதே. இன்றிரவு முழுவதும் நீ 3 வார்த்தை பேசாதிருந்தால் அந்த பொல்லாதவன் பொழுது விடிந்ததும் வந்த வழியே ஓடிவிடுவான் என்று புத்தி புகட்டினாள். பேசாமடந்தியும் நாம் வாய் திறந்து பேசினால்தானே வந்திருக்கும் வல்லாளன் நம்மை வாரி அணைப்பான் என்று எண்ணியவளாய் வழக்கமாய் அணியும் ஆடை ஆபரணங்களைத் தவிர வேறு விசேஷமான ஜோடிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 தாதியர்களுடன் பள்ளியறைக்கு வந்து தன் கட்டிலில் அமர்ந்தாள்.
ஆசையை தூண்டும் அந்த இரவிலே அவளுக்கும் விக்ரமாதித்தனுக்கும் இடையே தொங்கும் கனமான திரைச்சீலை மௌனத்தை பெரிதாக்கி எதிரொலித்து கொண்டிருந்தது. ராப்பொழுதின் ஒவ்வொரு நாழிகையும் மௌனத்தினால் ஒவ்வொரு யுகம் போல மெல்ல கரைந்து கழியலாயிற்று. விக்ரமாதித்தன் பொறுமை இழந்தவனாய் திரைச்சீலையை நோக்கி அதனுள் இருக்கும் பேசாமடந்தையை கூப்பிட்டு, பெண்ணே, உன் பேரழகை கேட்டு உன்னிடம் கொஞ்சி பேசி கூடி அணைய வந்த கோமானை இப்படி மௌனத்தால் கொல்லுகிறாயே, இது அழகாகுமா? 10 வாசல் கடந்து பூத்து குலுங்கும் உணர்ச்சிகளை பொழிய வேண்டுமென்று வந்திருக்கும் பூமானிடம் இப்படி பாராமுகம் இருப்பதாகுமா? உன் அரண்மனைக்கு ஆசை விருந்தாளியாக வந்திருக்கும் என்னை இவ்விதம்தான் உபசரிப்பதா? வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினால் உன் வாய்முத்து உதிர்ந்து விடுமா என்றெல்லாம் பலவிதமான ஆசை மொழிகள் பேசியும் பேசாமடந்தை வாய் திறக்கவே இல்லை. எச்சரிக்கையுடன் பிடிவாதமாக மௌனம் சாதிக்கும் அவளை நீ கதைகள் சொல்லித்தான் எதிர்பாராத விதமாக பேசச் செய்ய வேண்டும் என்று கருதிய விக்ரமாதித்தன் எதிரே இருக்கும் திரைச்சீலையில் வேதாளத்தை பிரவேசிக்கச் செய்து அதை நோக்கி, திரைச்சீலையே, பேசாமடந்தையோ பேசவில்லை, என் கண்களோ உறங்கவில்லை, ராப்பொழுதோ எளிதும் கரைவதா இல்லை, எரியும் தீபங்களோ இன்னும் அணைவதா இல்லை, பொழுது விடிவதற்குரிய வேளையே வெகு நாழிகை இருக்கிறது, அதுவரை நீயாவது ஒரு கதை சொல்லு என்றான். அப்போது திரைச்சீலை தென்றல் காற்றில் சலசலத்து, மன்னருக்கெல்லாம் மன்னராய் மண்டலங்களை ஆளும் பூமானே, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து கதை சொல்ல சொன்னீரே, நான் எந்த கதையை சொல்வது? நான் பாடுபட்ட கதையை சொல்லவா, கேடுகட்ட கதையை சொல்லவா, அல்லது ஏதாவது பழைய கதை ஒன்றை சொல்லவா என்றது. நீ பட்ட கதையும் கெட்ட கதையும் சொல்லி பின்பு பழைய கதையையும் சொல் என்றான் விக்ரமாதித்தன். அதற்கு திரைச்சீலையிலிருந்து வேதாளம், நான் பாடுபட்ட கதையையும் கேடுகட்ட கதையையும் சொல்லுகிறேன் கேளும். நான் ஆதியில் ஒரு சிறு வித்தாயிருந்தேன். பயிரிடும் பட்டாணி என்னை தேர்ந்தெடுத்து மண்ணை உழுது அதில் என்னை விதைத்தான். அப்போது மழை பெய்ய வித்து முளை கிளம்பி 2 இலைகள் விரித்து 4 இலைகளாகி 10 இலைகளாக பெருகி பருத்தி செடியாகி பூத்து காய்த்து பஞ்சானேன். என்னை பெண்கள் வாங்கி போய் பிரித்து பிடுங்கி அரைத்து திரைத்து நூலாக்கி நெசவாளியிடம் விற்றார்கள். அவன் என்னை பாவாக்கி தறியில் பூட்டி நெய்து இரட்டாக்கி துணி வியாபாரியிடம் விற்றான். துணி வியாபாரியிடம் இரட்டு என்ற பெயரில் கடை சரக்காயிருந்த என்னை இந்த பேசாமடந்தியின் ஆட்கள் வாங்கிச் சென்று தையற்காரனிடம் கொடுத்து தாறுமாறாய் வெட்டி தைத்து திரைச்சீலைகள் ஆக்கினார்கள். இப்போது வளையங்களில் கயிறு சேர்க்கப்பட்டு இழுத்து கட்டப்பட்டு உங்கள் இருவருக்கும் இடையே திரைச்சீலையாய் துயரத்தோடு தொங்குகிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த என்னை கட்டி வைத்து கொண்டு கதை சொல்லவென்றால் முடியுமா என்றது. திரைச்சீலை பேசுவதைக் கண்டு பேராச்சரியம் அடைந்த பேசாமடந்தை தன் தோழிகளுக்கு சமிக்கை செய்து திரைச்சீலையை அவிழ்த்து விடச் செய்தாள். அப்போது விக்ரமாதித்தனுக்கு முதலாக பேசாமடந்தியின் முக தரிசனம் கிடைத்தது. அவளும் ஆணழகனின் முகத்தை உற்று நோக்கிவிட்டு தலையை கவிழ்த்து கொண்டாள். அவளுடைய முக லாவண்யத்தைக் கண்டு குதூகலமடைந்த விக்ரமாதித்தன் கீழே அவிழ்ந்து கிடக்கும் திரைச்சீலையில் உள்ள வேதாளத்தை நோக்கி, திரைச்சீலையே, உன் எஜமானியான பேசாமடந்தை இறக்கமுள்ள பூங்கொடியானபடியாலே உன் குறையை தெரிவித்ததும் உன்னை துன்புறுத்தும் கட்டுகளை அவிழ்த்து விட்டாள். இனிமேலாகிலும் நீ தங்கு தடையின்றி நல்லதொரு கதை சொல்ல வேண்டும். திரைச்சீலையில் இருந்த வேதாளமும் கதை சொல்ல தொடங்கியது. மந்தாகினி புறத்தை மன்மத வசீகரன் என்ற மன்னன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு மங்களகரன் என்ற மதி அமைச்சன் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு மதனமோகனன் என்ற குமாரனும் மந்திரிக்கு தந்திரலோலன் என்ற குமாரனும் பிறந்து வளர்ந்து சகலவிதமான கலைகளும் அஸ்திர சஸ்திர வித்தைகளும் கற்று வாலிப தசை அடைந்தார்கள். இருவரும் பால்யம் முதலாய் உயிருக்குயிரான நண்பர்களாய் விளங்கினார்கள். கணநேரம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்தார்கள். ஒரு நாள் இருவரும் குதிரைகள் மீதேறி வெகு தொலைவில் உள்ள காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார்கள். கானகம் முழுதும் சுற்றி வேட்டையாடியதால் தாகவிடாய் மேலிட்டு எங்காவது ஜலம் தட்டுப்படுகிறதா என்று தேடி அலைந்து வரும்போது வனாந்திரத்தில் ஒரு தடாகமும் ஆலவிருஷமும் நிசப்தமான ஆலயம் ஒன்றும் இருப்பதை கண்டுபிடித்தார்கள்.
தொடரும். நன்றி, வணக்கம்.